செம்மையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு பாக்குறது. நடந்து வராங்க, அவங்க ஆசைப்படுறாங்க இங்க வரணும்ட்டு. மனசு கஷ்டமா இருக்கு ரொம்ப. ஸ்ரீவாணி அழகா கிளம்பிட்டு போயிட்டு இப்ப நல்லா சிரிச்சு அழகா கிளம்பின்னு இருக்கா. வர்றப்ப எப்படின்னா குழந்தை எப்படி அழுதுன்னு வருவாங்க என்னன்னு தெரியாது. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைய வீடியோ வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் ஃபோன் பண்றீங்க, நாங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் ஃபோன் பண்றீங்க, எடுக்க முடியல. ஏன்னா வந்து போன் வந்து ரிங்டோன் வரப்ப பாப்பா வந்து பயந்துடுறாங்க. அதனால ஃபுல் போனும் வந்து சைலண்ட்ல போட்டுருந்தாங்க. அதனால யாரும் வந்து கோச்சிக்காதீங்க, தப்பா நினைக்காது. அப்புறம் நிறைய பேர் அக்கா நான் கமெண்ட்ஸ் பண்றேங்க, எனக்கு ரிப்ளைவே கொடுக்க மாட்டேங்க காரணங்க. அண்ணன் தான் வந்து போன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அண்ணனால ரொம்ப முடியாது. நிறைய கமெண்ட்ஸ் யாரும் வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க, எல்லாம் மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு என்ன வீடியோனா பாத்தீங்கன்னா வந்து நம்ம குட்டி லட்டு ஸ்ரீவாணிக்கு வந்து தடுப்பூசி போட போறோம். 1.5 வயசு ஊசி. பாப்பா வந்து இன்னைக்கு வந்து பாப்பா பிறந்த கிழமை 26. அதனால இன்னைக்குதான் வந்து போட சொல்லியிருக்காங்க. அதனால 1.5 வயசு ஊசி பாப்பாக்கு போட போறோம். எங்க போற? பேக் மாட்டினே. டாடா பாய் பாய் சொல்லிட்டு போ. இங்க பாரு அம்மா பாரு, பாய் பாய் சொல்லு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாக்கு வந்து ஊசி போட கிளம்பிட்டோம். ஸ்டேன் அப்பாக்கு முட்டை குத்துட்டு வந்துருவோம். அவங்க அப்பாவுக்கு முட்டை கொடுக்க போறாங்களாம். அவங்க அப்பாவுக்கு முட்டை குத்துட்டு வர. ஐயோ ஐயோ, லிப்புக்கு லிப்பு தான் கொடுப்பாங்க அவங்க. சரி நான் போயிட்டு வரட்டா? பத்திரம். அத்திக்கு முட்டு போங்க, அத்திக்கு தாத்தாக்கு சாமிக்கு முட்டு போங்க. அத்திக்கு முத்தா கொடு, அத்திக்கு முத்தா கொடு. தாத்தாக்கு முத்தா கொடு. அத்திக்கு அத்திக்கே முத்தா கொடு. கீழே முத்த கொடு. கீழே முத்தி போ. சரி சரி சரி. நானா அழுவ கூடாதுன்னா நீ ரெடி எடுத்துரு. தாத்தா கிளம்பிட்டாருன்னு பின்னாடியே போது பாருங்க பேக் எடுத்துன்னு பாப்பா. ஐயோ 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 ஐயோ. சரி சரி மாடிக்கலாமா? அம்மா கூட தேவையில்ல ஊசி போறதுக்கு, தாத்தா கூட போறா. போய் நம்ம 2 பேரும் ஊசி போட்டு வரலாமா? அப்பா அங்க ஆயா பாரு, ஆயா பாரு. இந்த பக்கம் ஆயா. டாடா காமி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஊசி போடலான்ட்டு பாப்பா கூட்டிட்டு வந்தா அவ இதெல்லாம் பச்சை பச்சை பச்சைன்னு இருக்கிறதுனால அங்க போகணும்னு ஆசைப்படுறா. பாருங்க போயிட்டு இருக்கா பாருங்க. ஏ தங்கம், ஐயோ ஐயோ ஐயோ, என்ன அப்படி அடி எடுத்து வைக்கிறாங்களா அவங்க? ஐயோ செம்மையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு பாக்குறது. நடந்து வராங்க, அவங்க ஆசைப்படுறாங்க இங்க வரணும்ட்டு. அது கைய காட்டி காட்டி கேக்குறாங்க. அந்த குட்டி கால அழகா அப்படியே அந்த பில்லுல நடந்து வந்துட்டு இருக்கு. என்னது ஜாலியா? ஐயோ எங்க தாத்தாண்ட போறாங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு வந்து ஊசி போட வந்திருக்கோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பால்வடி இருக்குது. அந்த பால்வடியில் தான் வந்து பாப்பாவுக்கு 1.5 வயசு தடுப்பூசி போட வந்திருக்கோம். இங்கே வந்து பாப்பா ஜாலியாக விளையாட்டுருக்காங்க. ஃப்ரீயாக ரோடு இருக்கிறதுனால, நம்ம ஊர் மாதிரி இருக்கிறதுனால ஜாலியாக விளையாட்டுருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. போகிறப்ப வந்து அழுதுகிட்டே போகிறாங்க. என்னம்மா ஊசி போட வந்திருக்கீங்களா? ஊசின்னா என்னன்னா அவளுக்கு தெரியாது. ஓன்னு இருக்கா, எங்கேயோ கடைக்கு ஹோட்டலுக்கு இட்டுன்னு போகிறாங்க. அவளுக்கு தாத்தா அம்மாவும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பாருங்கள். இங்கே தான் வந்து பால்வடி இருக்குது. இங்கே தான் வந்து ஊசி போட வந்திருக்கோம். இங்கே தான் வந்து ஊசி போட வந்துட்டு. சரி வாங்க பாப்பா கூட்டிகிட்டு போகலாம், ஊசி போடுறதுக்கு போகலாம். வாங்க போகலாமா? போகலாமா? வாங்க போகலாம். ரொம்ப என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில இந்த சுட்டி பொண்ணு. சிலருக்கா ஹாய் சொல்லுங்க. குரங்க மாட்டாங்க, குரங்கம்மா குரங்கம்மா. சரி சாமி, சரி சாமி.
சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தோம், தடுப்பூசி போட்டாச்சு. 1.5 வயசு ஊசி தான் இப்போ பாப்பாவுக்கு போட்டுருக்கோம். செம்மையாக அழுதுட்டாங்க, நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. முன்ன விட இப்போ வந்து கொஞ்சம் பாப்பா சுட்டி ஆகிடுறதுனால ரொம்ப அழுது, இல்லைன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க அழுவத்தை பார்த்துட்டு எங்களுக்கே வந்து அழ வந்துடும். இப்போ ஆனுடி யாரும்மா ஊசி போட்டாங்களா? ஊசி போட்டாங்க. எங்கம்மா போட்டாங்க? எங்கே போட்டாங்க ஊசி? இங்கே போட்டாங்களா? அப்புறம் எங்கே போட்டாங்க? கையில் போட்டாங்களா? சரி, நீங்கள் அங்கே அத்தைக்கிட்டலாம் சொல்லிருங்கண்ணா. இப்போ போட்டுக்கிட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து 1.5 வயசு ஊசி, இதோட வந்து 5 வயசு ஊசி தான் போடணும். அவங்களும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. 5 வயசு ஊசி வந்து பாப்பா ஸ்கூலில் சேர்க்குறோம்ல, எந்த ஸ்கூலில் சேர்க்குறோமோ அங்கே தான் போடுவாங்களா பாப்பாவுக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஊசி போட்டாச்சு. பாப்பாவுக்கு வந்து இந்த மாத்திரை தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாதி ஊட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாத்திரை இதுதான் போய் கொடுத்தோம். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீவர் ஜுரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஜுரம் வந்தால் தான் பாப்பாங்களுக்கு நல்லதுன்னு அவங்க சொன்னாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு பாப்பா எப்படி விளையாட போகிறாங்க, அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு சில பாப்பாங்கெல்லாம் வந்து எழுந்து போக மாட்டாங்க, கால் வலிக்குதுன்னு உட்காந்துக்குவாங்க. நம்ம ஸ்ரீவனி வந்து எப்படி இருக்கா, என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். வாங்க வீட்டுக்கு போகலாமா? அப்பாண்ட போகலாமா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு வந்து ஊசி போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மாத்திரை கொடுத்தாங்க, மாத்திரை காமிச்சிருந்தா அதுதான் வந்து பாருங்க மாத்திரை கொடுத்தாங்க. அந்த மாத்திரை வந்து பாதியாக உடச்சி வந்து பாலில் தான், என்னோட பாலில் தான் வந்து கலக்கி வச்சிருக்கேன். அதுதான் இப்போ வந்து பாப்பாவுக்கு கொடுக்கலான்னு அழுதுட்டு இருக்காங்க. வந்தோடனே இறங்கி விட்டோடனே நடந்துட்டு தூக்கம் வந்துடுச்சுல்ல, அதனால வந்து பத்துக்குனாங்க. மருந்து குடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. ஆனால் ஊற்றி தான் ஆகணும். இது கொடுத்தாதான் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் வரணும், வராத இருக்கக்கூடாது. அது ஃபீவர் வந்தாலும் இந்த மாத்திரை சரி பண்ணிடும். அதுதான் இந்த மாத்திரை கொடுக்கணும். ஆனால் ஃபீவரும் வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஐஸ் தண்ணி தான் ஒருத்தர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஐஸ் கட்டிலாம் கொடுக்க சொல்ல, டல்லாயிட்டாங்க. சரிடி சாமி அம்மா தங்கம் சரி சரி கொஞ்சம் தண்ணி ஏத்தணும்ப்பா. ஏன் பாப்பா மருந்து குத்தா இதே மாதிரிதாங்க பால் எடுத்து உடனே வாங்கி எடுத்துருவா. சரிம்மா சரி குடிச்சுதான் இருப்பாங்க. அது பால் குடுத்தல அதனால தூங்குவா. அவ எதுக்கு இப்ப அழுகுறானா, அவங்க தாத்தா வந்து வண்டியில இட்டுன்னு சுத்துறாரு இல்ல, அதனால வண்டியில போகணுன்ட்டு ஒரே அடம்புச்சுன்னுக்குறா. வண்டியில இட்டுன்னு போனோம், வண்டியில போய் ஊர் சுத்திட்டு வரணும்னு அடம்புச்சுன்னுக்குறா. இப்ப ஊசி போட்டு தூங்க ஊசி போட்டு தூங்க தேவையில்லையா? வாங்க வந்துருது தங்கம், வந்துருதா தங்கம் வந்துருதா. பப்பு கடிமா பப்பு கடி பப்பு கடிமா பப்பு கடி பப்பு கடிமா பப்பு கடி சீவனி தங்கத்துக்கு பப்பு கடி பப்பு கடிமா பப்பு கடி சீவனி பப்பு கடிமா. மேல போய் மேல குரங்கு மாமா வந்துருந்தாமா பாக்கலாம். வா வா ஓடி வந்துரு. குரங்கு மாமா பார்க்க போறோம். குரங்கு மாமா எங்க இருக்கு? அங்க இருக்கா? எப்படி இருக்கு குரங்கு மாமா? எப்படி பேசும் குரங்கு மாமா? எப்படி பேசும்? நீங்க பேசுங்க குரங்கு மாமா எப்படி பேசும்? பேசுமா? கருங்கு மாமா கருங்கு மாமா கருங்கு மாமா கருங்கு மாமா. பாப்பாக்கு ஊசி போட்டதுனால ரொம்ப வந்து கொஞ்சம் அழுவ ஆரம்பிக்கிறாங்களா, அதனால அவங்களை அழ விடக்கூடாதுன்னு அழ வச்சா அந்த ஜுரம் வேற, நார்மலாக வந்து பாப்பாக்கு ஊசி போட்டு வர ஜுரம் வேற, அதனால அழ விடக்கூடாதுன்ட்டு தங்கத்தை வந்து விளையாட காமிச்சிட்டு இருக்கோம். அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ நார்மலாகவே அது செய்யறோம். அது இப்போ ஊசி வேற போட்டுன்னு இருக்காங்களா, சொல்லவா தேவை? அவங்க அழ வைக்கக்கூடாதுல்ல. கீழே இறங்கி விளையாடுறீங்களா? இறங்குங்க, கீழே இறங்குங்க. என்ன பண்ணுது ஸ்ரீவாணி? அப்பா உட்கார சேரா இது? ஸ்ரீமதி அப்பா உட்கார சேரா? பெட்ஷீட் எங்க இருக்கு? ஸ்ரீவாணி பெட்ஷீட் எங்க இருக்கு? போய் எடுங்க. ஸ்ரீவாணிமா பெட்ஷீட் எங்க இருக்கு உங்களுது? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு வந்து மருந்து ஊற்றிருக்கோம். மருந்து ஊற்றினோடனே பாப்பா விளையாடிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. மேலே போனோடனே நடக்கணும்னு சொன்னாங்க. அந்த அம்மா வந்து அவங்க அப்பாண்ட வந்துட்டாலே வந்து ஐயோ என்னம்மா எறும்பு கடிக்குதான் ஊசி போட்டாச்சும் எறும்பு கடிக்குப்பா. பாப்பாவுக்கு வலிக்குது பழகுது, அதனால வந்து அவங்க எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்குதுன்ட்டு அழுத்திட்டு இருக்காங்க. பாப்பாவுக்கு வந்து தடுப்பூசி போட்டாச்சு. நீங்களும் வந்து உங்க குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுங்க, போடாமலாம் விடாதீங்க யாருக்கும்.
ஸ்ரீவாணிக்கும் சரியா போச்சு. ஏன்னா நடக்கிறா இல்லைங்களா, அதனால சரியா போச்சு. ஸ்ரீவாணி அவங்க அப்பா பொண்ணு அவங்க, அதனால உங்களுக்கு சீக்கிரமா சரியா போயிடும். படுத்துங்கண்ணா, இப்ப சரியா போயிடும். சரியா அவங்க அப்பான வந்தாலே சரியா போயிடும். சரி சரி. கமலக்குட்டி, சல்லக்குட்டி. சரி, ஒரு கண்ணாடி அப்பா போதுடா, ஒரு முத்தா கொடு, முத்தா கொடு. போதும் போதும். ஐயோ போதுடா போதுடா. பாடு கூட பாடுக்குதாமா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா யாரா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வந்து நாங்க போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். நிறைய பேர் வந்து நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இதுல ரொம்ப இன்னொரு சர்ப்ரைஸான விஷயமும் இதுல வந்து எங்களுக்கு காத்திருக்கு. அந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும், மறக்காம பாருங்க. பாய் சொல்றீங்க. பாய் சொல்லுங்க. பாய்.